Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல இட்லி மஞ்சூரியன் தான் செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டியா சூப்பரா முக்கியமா கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய வகையில நம்ம இன்னைக்கு மஞ்சூரியன் செய்ய போறோம். வாங்க இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 5 இட்லி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இட்லியை வந்து நம்ம சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாவும் போட வேணாம், ரொம்ப பெருசாவும் இருக்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. அப்ப கரெக்ட்டா இருக்கும் நமக்கு சாப்பிடுறதுக்கு. இதே மாதிரி எடுத்து வச்சிருக்கிற எல்லா இட்லியும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்க இட்லியை வந்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போறேன். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இட்லியிலே உப்பு இருக்குன்றதுனால நான் வந்து இப்போ உப்பு சேர்க்கல. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இட்லி வந்து உடையக்கூடாது, அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இது கூட சும்மா லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சுக்க போகிறேன். அப்போ தான் இட்லியில் வந்து மாவு ஒட்டும் அப்படின்றதுனால சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கிட்டா போதும், ரொம்ப அதிகமாக தெளிக்க வேணாம். நம்ம சேர்த்துருக்கிற மாவெல்லாம் வந்து இட்லியில் நல்லா ஒட்டணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லா மாவையும் சேர்த்து இட்லியோட நல்லா கோட்டிங் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த இட்லியை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்ச் ஆக வேணாம், கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா கரெக்டாக வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இப்போ திரும்பவும் மீதி இருக்கிற எல்லா இட்லியும் நான் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். எடுத்திருந்த எல்லா இட்லியுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3 பல் பூண்டு எடுத்து நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு வெங்காயம் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன், அதனால் பச்சை மிளகாய் சேர்க்கல. அது மட்டும் இல்லாமல் குடமிளகாய் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி குடமிளகாய் வந்து நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து காரம் வந்து பச்சை மிளகாலாம் சேர்க்கல, அதனால் நான் வந்து ரெட் சில்லி சாஸே வந்து நான் காரத்துக்கு சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே இட்லியை நம்ம ஃப்ரை பண்ணும்போது மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ காரம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா காரசாரமாக இருக்கிறதுக்காக 3 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் கணக்கில் நான் வந்து 5 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறதா இருந்தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே வினிகர் சேர்க்கறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வினிகரும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ வினிகர்லாம் என்கிட்ட இல்லை, அதனால் நான் எதுவும் சேர்த்துக்கல. குடமிளகாவும் இல்லை, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்ககிட்ட குடமிளகா இருந்ததுன்னா வெங்காயம் வதங்கும் போதே குடமிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து வினிகர் இருந்ததுன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சாஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் லைட்டாக குக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொதிச்சு லைட்டாக கெட்டி ஆகட்டும்.
நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. நம்ம இட்லியை பொரிச்சோம் பார்த்தீங்களா எண்ணெயில், அதுக்கு முன்னாடி மாவில் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இது கூட வந்து நீங்கள் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரெட் கலர் ஃபுட் கலர். நான் வந்து ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்காமல் செய்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சு கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இது கூட உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. உப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற இட்லியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இட்லியை சேர்த்துடுறேன். நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணுறேன், இப்படி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாஸோடு சேர்த்து நான் இட்லியை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வெங்காயத்தாள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலே வெங்காயம் வந்து செடி போட்டிருக்கோம், அதனால் அதிலிருந்து வெங்காயத்தாள் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். குடமிளகா மட்டும் நான் வந்து வாங்கிட்டு வரல கடையில். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக மஞ்சூரியன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் வதங்கும்போது கூடவே குடமிளகாவை சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. மற்றபடி மீதி எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். கரெக்டாக சூப்பரான மெத்தடில் நம்ம இட்லி மஞ்சூரியன் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம இட்லி மஞ்சூரியன் செஞ்சுட்டோம். இப்போ நம்ம காலையில் இட்லி செஞ்சோம்னா அது கொஞ்சம் மீதி ஆகிடுச்சுன்னா, ஒரு 4-5 இட்லி மீதி ஆகிடுச்சுன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் இதை ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம டொமேட்டோ கெச்சப்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால நல்லா லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லா காரசாரமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீதமான இட்லியில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் சூடாக செஞ்ச இட்லியை கூட நீங்கள் மஞ்சூரியன் செய்யலாம். கொஞ்சம் சூடாக ஆற வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு போட்டுட்டு மஞ்சூரியன் செஞ்சுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாலாம் சேர்க்காமல் ரெட் சில்லி சாஸ் சேர்த்ததுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. டொமேட்டோ கெச்சப் அப்புறமா ரெட் சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் கலர் கொடுத்துருக்கு. ஃபுட் கலரில் எதுவுமே சேர்க்காமலே நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளால் செய்ய முடியும். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வந்து மஞ்சூரியன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுவும் இட்லியில் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், ஒரு முறையாவது நீங்கள் உங்களுடைய வீட்டில் இட்லி மஞ்சூரியன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.